ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஆனிவர்சரி ஃபோட்டோ எடிட்டிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இன்சார்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி வீடியோவில் பொறுத்த மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் போகிற மாதிரி ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்சார்ட் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ செக்ஷனுக்குள்ள வந்து பிளாங்க் யூஸ் பண்ணுங்கள். பிளாங்க் யூஸ் பண்ணிட்டு கேன்வாஸுக்குள்ளே போய்ட்டு 3:4 ரேஷியோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணிவிட்டு டாப்பில் மேலே, அதாவது பாதிக்கு மேலே அந்த டாப்பில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தெரியாமல் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். செகண்டாக தான் கரெக்டான ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் ஃபிட் பண்ணுற மாதிரி நீங்களும் ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அட்ஜஸ்ட் செக்ஷனுக்குள்ளே போங்க. அட்ஜஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு சேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கைஸ். +25 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்ததாக அதை அப்படியே டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் திரும்ப பிக் ஆப்ஷனுக்குள்ள வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ்லாம் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க பிஎன்ஜி இமேஜ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் இன் பிஎன்ஜியை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி சென்டராக வந்து ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணுங்கள். நான் ஜூம் இன் பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிக் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு செகண்ட் ஒன் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்ததாக மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா ஹார்ட்டின் போட்ட மாஸ்க் ஒன்று இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான, அதாவது ஃபேஸ் எந்த இடத்துல தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணுங்கள். மாஸ்க்கை வச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப மாஸ்க் செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. அந்த பாக்ஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் ஃபோட்டோ வந்து பின்னாடி இருக்கும். நீங்கள் பிளெண்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒயிட்டாக தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா போதும். நான் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி உங்களுக்கும் ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பிக் ஆப்ஷனுக்குள்ளே வந்து கீழே உள்ள அந்த பிஎன்ஜியும் நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. பிஎன்ஜி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இருங்க அந்த மாஸ்க்கை முடிச்சிருவோம். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை வந்து லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டான ஷேப்பில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்து அதில் வந்து பிளெண்டில் போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா போதும் கைஸ், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண தான் கைஸ் வரும். அதனால தான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிப் ஆப்ஷனே வந்துருங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்து இந்த பிஎன்ஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பாட்டமில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஜூம் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜூம் இன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணி கரெக்டாக கீழே கொண்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக அதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஃப்ளிப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கைஸ், அந்த ஃப்ளிப்பை கொடுத்தீங்கன்னா போதும். அப்படி இல்லைனா ஃபோட்டோலேயே கீழே கொடுத்துருப்பாங்க ஃப்ளிப்புன்னு. அந்த ஃப்ளிப்பை கொடுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா கீழே கொண்டு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடும் ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ளே வாங்க கைஸ். பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்து அந்த ஆனிவர்சரின்னு உள்ள ஒரு பிஎன்ஜி இருக்கும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் இன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து சென்டராக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்ததாக திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ளே வந்துடுங்க கைஸ். பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்து அந்த பட்டர்ஃப்ளை பிஎன்ஜி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அதை நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுன்னு பாருங்கள். ரைட் சைடில் உள்ள ஸ்பேஸில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கரெக்டாக தேவையான பொசிஷனில் கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே ப்ராசஸ் தான் கைஸ். காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட் இதில் ஏதாவது அந்த லைட் இமேஜ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். அந்த லைட் இமேஜும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட இந்த ஃபோட்டோ முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் போகிறதுக்கும் இந்த மாதிரி எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஆர் ஸ்டோரி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது கைஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். மறக்காமல் நான் எடிட் பண்ண மாதிரி அதே ஆர்டர்லேயே ஆட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் ஃபோட்டோ கரெக்டாக